சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆட்சி மூலமாக நான் அறிமுகமாகிறேன். அருப்போடைய நடராஜ். வருகிற ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வருது. இந்த 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து அமாவாசை வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஐயருடைய ஜீவ சமாதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விபூதி சந்தன காப்பு போட்டு வைப்பாங்க. இந்த ஆடி அமாவாசைக்குமே பாருங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது, காலையில் கோமாதா பூஜை இருக்குது, திரும்ப காலையில் 6 மணிக்கு பூஜை இருக்குது, திரும்ப மதியம் உச்சிகால பூஜை 12 மணிக்கு பூஜை இருக்குது. இந்த பூஜைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆடி அமாவாசைக்கு கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும். நீங்கள் மனதார ஐயனை வேண்டிக்கிட்டு உங்களோட பிள்ளைகளோட ஜாதகத்தை கொண்டு போங்க, பிள்ளையோட நோட் புக்கை கொண்டு போங்க. ஒரு வீடு கட்டுறதா இருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த ஒரு 2 செங்கல் 2 கல் கொண்டு போய் ஐயனுடைய ஜீவ சமாதி பக்கத்தில் உள்ள அந்த வெறிஞ்சி மரத்தில் வச்சு மனதார வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா இந்த ஆடி அமாவாசை வந்து முன்னோர்கள் எல்லோரும் வந்து போவாங்க. நிறைய சித்தர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் எல்லாமே வந்து இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதுகளெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெப்பனம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெப்பனம் பண்ணுவாங்க. ஏன்னா பித்ருகள் வந்துட்டு போவாங்க. நமக்கு முன்னோர்களுடைய பலன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயனுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க, நல்ல மனதார வேண்டிக்கோங்க. ஐயனுடைய ஜீவ சமாதியில் ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் தான் முதல் நாள். சனிக்கிழமை காலையில் புனர்பூசம் நட்சத்திரம் வருது, சாயங்காலம் ஆடி அமாவாசை பிறக்குது. புனர்பூசத்துக்கும் கூட்டம் நிறையா இருக்கும், ஆடி அமாவாசைக்கும் கூட்டம் நிறையா இருக்கும். ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு 2 நாள் ஜேன்னு இருக்கும். முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் உங்களால் முடிந்த உதவிகளை, ஒரு பாத்திரம் வளர்க்குறதோ, ஒரு சாப்பாடு சமையல் பண்ணுறதோ, சமையல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பிங்கோ, இல்லை சாப்பிட்ட பிளேட்டை தூக்கி குப்பையில் போகிறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் பார்த்துட்டு வாங்க. ஐயன் நமக்கு கூடவே இருப்பார், நல்ல வழிகளை காட்டுவார். இந்த வீடியோவை தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.